ஹாய் ஹலோ அண்ட் வெல்கம் டு ஆர் சேனல். நான் உங்கள் மௌலி பேசுகிறேன். நம்ம சேனலில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஹோம்மேட் கீ எப்படி வீட்டில் ப்ரிப்பேர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னா, பாலாடை நான் ஒரு டிஃபன் பாக்ஸ் நிறைய எடுத்து வச்சுருக்கிறேன். ஒரு பவுல், பீட்டர், இவ்வளோ தான் தேவைப்படும். இப்போ வந்து இது 25 டேஸ் ஆகிருக்கும் நான் இந்த பாலாடை சேர்த்து டெய்லி பால் காய்ச்சிற மேல் இருக்கிற ஆடையை எடுத்து வைப்பேன். இது கிட்டத்தட்ட வந்து ஒரு 25 டேஸ் ஆகிருக்கும். இப்போ என்றைக்கு நம்ம வந்து கீ காய்ச்ச போகிறோமோ அதுக்கு முந்தின நாளே என்ன பண்ணிடணும், ஃப்ரீசரில் இருந்ததை தூக்கிட்டு நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சிடணும். அப்போ தான் வந்து நம்மளுக்கு சாஃப்டாக இருக்கும், நம்ம பிளெண்ட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். அதுக்காகத்தான் இப்போ வந்து இது மாதிரி நான் வந்து இருக்கிற எல்லாமே உள்ளுக்குள்ளே சேர்த்துட்டேன். இப்போ இந்த பிளெண்டரை வச்சுட்டு அந்த கட்டி இல்லாமல் வந்து அந்த நம்ம வந்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கணும். அப்போ தான் வந்து நம்ம பிளெண்ட் பண்ணக்குள்ளே வந்து நம்மளுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும், ரொம்ப வந்து கஷ்டமாகாது. ஏன் அப்படின்னா வந்து நம்ம முந்தின நாளே எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சிட்டோம்ல, அதனால ஒன்றும் ஆகாது. சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா தயிர் ஊற்றிட்டு வெளியில் கூட எடுத்து வச்சுக்குவாங்க. இப்போ அந்த ஹேண்ட் பிளெண்டர் வச்சு தான் நான் பிளெண்ட் பண்ணுறேன். உங்களுக்கு வந்து இது ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்க அப்படின்னா மிக்ஸி ஜாரில் கூட நீங்கள் வந்து சேர்த்துக்கலாம். நான் இந்த வீடியோ கொஞ்சம் டீட்டெயிலாக போடுறேன், ஸ்கிப் பண்ணாமல் கொஞ்சம் பாருங்கள். அப்போ தான் வந்து என்னென்ன ஸ்டேஜில் எப்படி எப்படி மாறும் அப்படின்றது தெரியும். இப்போ தான் பிகினர்ஸாக இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு செய்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ பாருங்கள், நம்மளுடைய அந்த ஆடை வந்து நல்லாவே கொஞ்சம் கொஞ்சம் திரிய ஆரம்பிச்சிருச்சு. அந்த அதில் இருக்கிற தண்ணி தனியாக லைட்டாக அந்த மேலே இருக்கிற அந்த க்ரீம் தனியாக வர ஆரம்பிக்குது பாருங்கள். இது மாதிரி நல்லா பிளெண்ட் பண்ணிகிட்டே இருங்க. ஒரு 5 மினிட்ஸ் பிரேக் விட்டு நல்லா பிளெண்ட் பண்ணுங்கள். கை வலிச்சா 2 கையிலையும் மாற்றி கூட பண்ணிக்கோங்க. இப்போ ஒவ்வொரு ஸ்டேஜ்லேயும் வந்து நம்மளுக்கு வந்து இந்த டிஃப்ரெண்ட் தெரியும். இப்போ பாருங்கள், நம்ம போட்டதுக்கு இப்போ எப்படி இருக்குது பாருங்கள், நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. சைட்லலாம் அந்த தண்ணி லைட்டாக வர ஆரம்பிச்சிருச்சு. வீடியோவில் நல்லா தெரியுது பாருங்கள். நல்லா பிளெண்ட் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள், லைட்டாக கீழேலாம் தண்ணி தெரியுது பாருங்கள். இது மாதிரி தான் பிளெண்ட் பண்ணிக்கணும். நல்லா பிளெண்ட் பண்ணிங்க அப்படின்னா தண்ணி தனியாக அந்த மேலே இருக்கிற நம்மளுக்கு அந்த பட்டர் தனியாக பிரிஞ்சு வரும். கை விடாமல் நல்லா பிளெண்ட் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ கொஞ்சம் டீட்டெயிலாக தான் இருக்கும், கொஞ்சம் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்க அப்படின்னா ஈஸியாக இருக்கும் நம்மளுக்கு செய்கிறதுக்கு. இந்த ஒரு வீடியோ போதும், உங்களுக்கு கீ நீங்கள் பர்ஃபெக்டாக செஞ்சிடலாம். அதுக்காக தான் இன்றைக்கி வந்து கொஞ்சம் நேரம் ஆகுது நம்ம வீடியோக்காக. நல்லா பிளெண்ட் பண்ணிக்கோங்க. பிளெண்ட் பண்ணிவிட்டு இப்போ என்ன பண்ண போகிறேன்னா ஐஸ் க்யூப் சேர்க்க போகிறேன். ஐஸ் வாட்டர் இருந்தாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம். ஐஸ் வாட்டர் இருந்தால் எனக்கு ரொம்ப தெரிக்கிற மாதிரி இருக்கும், அதனால நான் ஐஸ் க்யூப் சேர்த்துக்கிறேன். ஐஸ் வாட்டரும் நீங்கள் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது கிட்டத்தட்ட ஒரு 60% வந்து நல்லாவே ரெடி ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், நல்லா நம்மளுடைய அந்த பட்டர் தனியாக அந்த மில்க் தனியாக வந்து பிரியுது. சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா இந்த மில்க் வந்து வேஸ்ட் பண்ணாமல் வந்து லைட்டாக அது உரமோர் சேர்த்துட்டு அதில் வந்து மோர் குழம்பு இது மாதிரிலாம் வச்சு வீட்டில் யூஸ் பண்ணிக்குவாங்க. இன்றைக்கி நான் வந்து உரமோர் வந்து சேர்க்கலை, அதனால் நான் கீழே தான் இன்றைக்கி ஊற்ற போகிறேன். வேஸ்ட் பண்ணாமல் அப்படி கூட செஞ்சுக்கலாம். இப்போ நம்மளுக்கு நல்லாவே ரெடி ஆகிட்டே இருக்குது. இன்னும் ஒரு 5 மினிட்ஸ் நம்ம பீட் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு பர்ஃபெக்டாக வந்து ரெடி ஆகிடும். பாருங்கள், வீடியோவில் நல்லா தெரியுது பாருங்கள், நம்மளுடைய பட்டர் தனியாக அந்த பால் தனியாக பிரியுது. இன்னும் ஒரு 5 மினிட்ஸ் நல்லா பீட் பண்ணோம் அப்படின்னா கரெக்டாக நம்மளுக்கு கிடச்சிரும். இதுதான் பர்ஃபெக்டான ஸ்டேஜ். ஸ்பேச்சுலா வச்சு நான் பண்ணி காட்டுறேன். ஆனால் ஸ்பேச்சுலா வச்சு பண்ணோம்னா அந்த அளவுக்கு வந்து நம்மளுக்கு சரியாக வருமானு எனக்கு சொல்ல தெரியல. நான் கையில் தான் இன்றைக்கி பண்ணி காட்ட போகிறேன். கையில் வந்து பண்ணி என்னால் வந்து பிசு பிசுன்னு இருக்கும் அப்படின்னு நினைக்கிறவங்க வந்து இது மாதிரி ஸ்பேச்சுலா வச்சு பண்ணிக்கலாம். இப்போ வந்து நான் ஸ்பேச்சுலாவை எடுத்துகிட்டு கையில் தான் பண்ண போகிறேன். இப்போ பாருங்கள்,
இப்போ நான் கையில் தான் பண்ணி காட்டுறேன். இது மாதிரி வந்து நம்ம தண்ணியை வந்து நல்லா புழிஞ்சு எடுத்துக்கணும். சைடில் என்ன பண்ணணும்னா ஐஸ் க்யூப் ப்ளஸ் ஐஸ் வாட்ரு ஊற்றி ஒரு பவுலில் நம்ம தண்ணி ரெடியாக வச்சுருக்கணும். அப்போ தான் வந்து நம்மளுக்கு இருக்கிற தன்மை வந்து கிடைக்கும். இந்த பட்டருக்கு ஹோம்மேட் பட்டர் ரொம்ப சூப்பராக ரெடி ஆகிட்டே இருக்குது. நல்லா எல்லோயிஷாக இருக்குது பாருங்கள் நம்ம பட்டர். இது மாதிரி நல்ல தண்ணியை புழிஞ்சிட்டு இது மாதிரி உள்ளுக்குள்ளே சேர்த்துக்கோங்க. இது மாதிரி ஒரு 2 டைம் வந்து நீங்கள் அந்த பட்டரை வந்து வாஷ் பண்ணிக்கணும். வாஷ் பண்ணதுக்கப்புறமேட்டு நீங்கள் கீ காய்ச்சினீங்கன்னா நல்லாயிருக்கும். இது மாதிரி இருக்கிற எல்லா பட்டரையும் நம்ம தண்ணி நல்லாவே எடுத்துக்கணும். கையில் ஒட்டும் தான். நம்ம அதுக்கப்புறம் லைட்டாக ஹாட் வாட்டர் வச்சு நம்ம வாஷ் பண்ணோம் அப்படின்னா அது தனியாக வந்துடும். இது மாதிரி எல்லாத்தையும் நான் எடுத்துகிட்டு காட்டுறேன் பாருங்கள் உங்களுக்கு. இப்போ நம்மளுக்கு வந்து பட்டர் மில்க் தனியாக வந்துடுச்சு, நம்மளுடைய பட்டர் தனியாக வந்துடுச்சு. இந்த பட்டரை என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா திரும்பவும் இப்போ வந்து பால் ஷேப்புக்கு நான் உருட்டிக்கிறேன். இப்போ பாருங்கள் எவ்வளோ திக்காக இருக்குது பாருங்கள். நம்ம போட்டதுக்கு இப்போ எவ்வளோ கை வச்சு பார்த்தா எவ்வளோ திக்காக இருக்குது பாருங்கள். சில பேர் நினைக்கலாம் பட்டர் இதில் போட்டால் கரைஞ்சிராதா அப்படின்னு சொல்லி நினைப்பீங்க. கரையவேலாம் கரையாது. பட்டர் இன்னும் நல்லா திக்காகும். ஐஸ் வாட்டர் பட வந்து இந்த பட்டர் வந்து ரொம்ப திக்காகும். அது பட்டருக்கு இயற்கையாகவே இருக்கிற ஒரு குணம். இப்போ இந்த தண்ணியை வடிச்சிட்டு எடுத்துக்கோங்க. முடிஞ்ச வரை தண்ணி வடிங்க. ரொம்ப போட்டு அழுத்தணும்னு அவசியம் இல்லை. கையில் எவ்வளோ நேரம் நம்மளால் அந்த தண்ணியை வடிகட்ட முடியுமோ நல்லா வடிகட்டிக்கலாம். எப்படியா இருந்தாலும் நம்ம காய்ச்சி தான் போகிறோம். நான் கடையிலலாம் கீ இப்போ வாங்குறது இல்லை. இப்போ வீட்லேயே தான் நான் வந்து கீ நான் எடுத்துக்கிறேன். எங்களுக்கு தேவையான கீ வந்து நான் இப்படியே வீட்டிலே எடுத்துக்குவேன். சில நேரத்தில் பட்டரும் தேவைப்படும். அதனால் வந்து கீ காய்ச்சாமல் இதை அப்படியே பட்டர் ஷீட்டில் வந்து நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி சதுரமாக ஸ்ப்ரெட் பண்ணி ஃப்ரீசரில் வச்சு எடுத்தால் நம்மளுக்கு பட்டர் ரெடி ஆகிடும். அவ்வளோதான். இதை வந்து ஒரு பேனுக்கு வந்து மாற்றிக்கலாம். இப்போ ஒரு பேனுக்கு நான் மாற்றிக்கிட்டேன். லைட்டாக தண்ணி இருக்குது, தெரியுதா உங்களுக்கு? லைட்டாக தண்ணி இருக்குது. அதனால பிரச்சனை இல்லை. ஏன்னா வந்து நம்ம நல்லா பாயில் பண்ண போகிறோம். பர்ஃபெக்டான கீ இது தாங்க. எல்லோயிஷாக இருக்கக்கூடாது. நம்ம கீ வந்து லைட்டாக ப்ரௌன் கலரில் இருக்கணும். எல்லோயிஷ்ன்றது வந்து நல்லா வந்து ஒரு 80% குக் ஆனது தான் எல்லோயிஷாக இருக்கிறது நம்மளுக்கு. இப்போ வந்து நம்ம ரொம்ப ஹை ஸ்பீட்லலாம் வச்சிடாதீங்க. லோ ஃப்ளேமில் வைங்க. இப்போ உங்களுக்கு நல்லா தெரியும், நான் ஃப்ளேம் காட்டியிருக்கேன். லோ ஃப்ளேமில் வச்சே நல்லா குக் பண்ணுங்கள். எவ்வளோ அழகாக அந்த மஞ்சள் பார்க்கக்கூடிய எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். நல்லா லோ ஹீட்லேயே நல்லா குக் பண்ணுங்கள். அப்போ தான் வந்து அதோடய இயற்கை குணம் வந்து நல்லாவே இருக்கும். வீடு ஃபுல்லாக வந்து ஸ்ப்ரெட் ஆகும் அதோடைய ஸ்மெல்லு. இப்போ அப்பப்போ வந்து ஒரு கரண்டி விட்டு உள்ளுக்குள்ளே கிளறிக்கோங்க. ஏன்னா அடியில் தங்கிட்டால் வந்து அடி பிடிச்சிரும். அதுக்காக லைட்டாக கிளறிக்கோங்க. மோஸ்ட்லி வந்து பிடிக்காது. இருந்தாலும் ஒரு கரண்டி வச்சுட்டு கிண்டுறது நல்லது. இப்போ பாருங்கள் எவ்வளோ அழகு கலராக இருக்குது. இப்போ நல்லா அந்த சைடில் ஓரத்தில் இருக்கிறதெல்லாம் எடுத்து உள்ளுக்கு விடுங்க. இப்போ தான் வந்து எல்லாமே மெல்ட் ஆகிருக்கு. நல்லா கொதிக்கணும். லோ ஹீட்லேயே வந்து இது குக் ஆகணும். கிட்டத்தட்ட வந்து ஒரு 7 to 10 minutes ஆகும் இது ரெடி ஆகிறதுக்கு. இப்போ பாருங்கள், முன்னாடிக்கும் இப்போக்கும் கொஞ்சம் வித்தியாசம் தெரியும். சைட்லலாம் அந்த ஒயிட் கலரில் படிய ஆரம்பிக்கிது பாருங்கள். இந்த ஸ்டேஜிலலாம் எடுத்துகிட்டா நெய் கெட்டு போயிடும். ரொம்ப நாள் நம்மளால் வச்சுருக்க முடியாது. இன்னும் நம்மளுக்கு குக் ஆகணும். ஒரு 40% தான் இப்போ வந்து குக் ஆகிருக்கு. இப்போ அந்த உள்ளுக்குள்ள வந்து ஒரு ஒயிட் கலரில் இருக்கும். அதாவது நம்ம பால் இருக்குல்ல, அது ஒயிட் கலர்லேயே இருக்கும். அந்த ஒயிட் கலரில் இருக்கிறது வந்து நல்லா தேன் கலரில் மாறணும். மலை தேன் எந்த கலரில் இருக்கும் அதே கலரில் வந்து நம்மளுக்கு மாறணும். அப்போ தான் வந்து நெய் வந்து பர்ஃபெக்டாக ரெடியாக இருக்குது. இப்போ கரண்டியில் இருக்குது பாருங்கள் ஒயிட் கலர். இந்த ஒயிட் கலர் தான் நம்மளுக்கு வந்து ப்ரௌனாக மாறணும். அப்போ தான் வந்து நெய் வந்து பர்ஃபெக்டாக இருக்கும். இப்போ முன்னாடிக்கும் இதுக்கும் எவ்வளோ டிஃப்ரெண்ட் இருக்குது பாருங்கள். ஆல்மோஸ்ட் நம்ம நெய் வந்து நல்லாவே ரெடி ஆகிடுச்சு.
ஒரு 80% வந்து நல்லா குக் ஆகிடுச்சு. சில பேர் இந்த ஸ்டேஜில் எடுத்துருவாங்க. இந்த ஸ்டேஜில் எடுக்காதீங்க. இந்த ஸ்டேஜில் வந்து சில பேர் முருங்கைக்கீரை சேர்ப்பாங்க. எனக்கு முருங்கைக்கீரை அந்த ஃப்ளேவர் வேணாம், ஒரிஜினல் கீ மட்டும் வேணுன்றனால நான் முருங்கைக்கீரை சேர்க்கலை. அவ்வளோதான், நம்மளுடைய ஹோம்மேட் கீ ரொம்ப பர்ஃபெக்டாக ரெடி ஆகிடுச்சு. இப்போ ஆற வச்சிட்றேன். ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஆற வச்சுட்டா நம்மளுக்கு இப்படி தான் இருக்குது. நம்மளுடைய கீ பார்த்துக்கோங்க. கீழே இருக்குது எப்படி வந்து இந்த ப்ரௌன் கலரில் தங்கி இருக்குது பாருங்கள். நம்ம செஞ்சோம்னா இந்த கலரில் தான் இருக்கும் நம்ம கீ. ரொம்ப பர்ஃபெக்டான கீ ரெடி ஆகிடுச்சு. வாங்க நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.